ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சத்தான செங்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். செங்கீரை பார்த்திங்க அப்படின்னா இல்லை பீட்ரூட் கலரில் இருக்கிறதுனால இதில் அயன் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சிகப்பு கலர் இருக்கிற எல்லா உணவுகள்லையுமே வந்துட்டு ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த செங்கீரையிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இந்த சத்தான செங்கீரை பொரியலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். செங்கீரை பொரியலுக்கு நான் இன்றைக்கி இந்த இலைப்பகுதியை மட்டும்தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மெல்லிசாக இருக்க தண்டெல்லாம் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப மொத்தமாக உள்ள தண்டெல்லாம் வந்து பொரியலுக்கு வந்து சேர்த்துக்க முடியாது. ஸோ அதனால் மெல்லிசாக உள்ள தண்டுகள் மட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையுமே வந்துட்டு இந்த இலைகளோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். இனிமேல் கீரைக்கெல்லாம் தண்ணி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த சூட்லேயே வந்து கீரை வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இலை மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, தண்டெல்லாம் ரொம்ப சேர்க்கலை. அதனால் சட்டுன்னு இது வெந்துடும். பார்க்குறதுக்கு அப்படியே பீட்ரூட் பொரியல் மாதிரியே இருக்குது பாருங்கள். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். செங்கீரை பொரியலோட டேஸ்ட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், கீரை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். எப்போதுமே கீரை பொரியல் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாசிப்பருப்பு அந்த மாதிரி ஊற வச்சு இந்த கீரை வேகும் போது சேர்க்குறீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சத்தும் கூட, ஏன்னா பாசிப்பருப்புலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. கீரையும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டு இதை மூடி வச்சுருங்க. பாருங்கள், பருப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வந்து பருப்போடு சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே சத்தான செங்கீரை பொரியல், இரும்பு சத்து நிறைந்த செங்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரக்குழம்பு, குருமா குழம்பு இதெல்லாம் வச்சிங்கன்னா சைட் டிஷ் அந்த கீரை பொரியல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது அப்படியே நெய் போட்டு சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, take care, bye.